So we continue to meditate God's word based on Romans 11th chapter. ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை சிந்தித்து வருகிறோம். So St. Paul says, the people of Israel, they sought God's righteousness through their own righteousness. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சுய நீதியினால் தேவனுடைய நீதியை தேட பிரயாசப்பட்டார்கள். So they could not get God's righteousness. ஆகவே அவர்கள் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். They were not given the righteousness of God. தேவனுடைய நீதி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. Romans 11th chapter 7th verse, 7வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7th verse. What then? Israel hath not obtained that which he seeketh for. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். Yes, they sought it. அவர்கள் தேடினார்கள், but they didn't get it. அவர்கள் தேடினார்கள், ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். 7th verse. But the election hath obtained it, and the rest were blinded. இங்கே 2 விதமான மக்களை குறித்து பேசுகிறார். There are 2 kinds of people here. One, people who sought for it, but they didn't receive it. அதற்காக தேடினார்கள், ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. But there were another group of people, really speaking, they didn't seek it. அவர்கள் அதை தேடவில்லை, but they received it. அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். There are 2 categories in this world. 2 விதமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். One group of people who are chosen of the Lord. ஒரு குழுவானவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். The other group who are not chosen of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. Probably you may ask, when did God has chosen his people? அதில் இங்கே கேட்கலாம், தேவன் எப்பொழுது தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டார்? The Bible is very clear. Before the foundation of the world, உலகம் உண்டாகிறதற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை எபேசில் நாம் வாசிக்கிறோம். Again and again we see that verse. Let us turn to that. அதற்கு நாம் திருப்புவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம். The Lord is very clear. ஆண்டவர் மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதை நான் வாசிக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம். Ephesians 1st chapter and 4th verse. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும்
குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. According as he hath chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. There are two wonderful and great qualities which are mentioned here about this people. இந்த ஜனங்களை குறித்து உன்னதமான மேலான இரண்டு குணாதிசயங்களை குறித்து சொல்லப்படுகிறது. One thing, they are holy people. ஒரு பரிசுத்தமானவர்கள். And the reflection of it, அதை இன்னொரு விதத்தில் அவர் சொல்கிறாரு, without blame, குற்றமில்லாதவர்கள். Can anybody in this world be holy and without blame? பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய விதத்தில், குற்றமில்லாதவர்கள் என்கிற விதத்தில் சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? Can we say anybody in that way? யாரையாகிலும் அப்படி நம்ம சித்தரிக்க முடியுமா? Dear people, yes, the people who are chosen of God are the people who are holy people. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் பரிசுத்தமானவர்கள். So we should think of it. How could this be? இது எப்படி ஆகும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். We see from the Bible that before the foundation of the world itself, உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே, the Father and the Son, between the Father and Son, there was a covenant. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு உடன்படிக்கை. The human race has fallen and they are without the ability to see God in Adam. ஆதாமில் அவர்கள் பாவிகளாக போனார்கள். தேவனை தேட உணர்வற்றவர்களாய் போனார்கள். They were dead in soul. ஆத்துமாவில் மரித்து போனார்கள் in Adam. But in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக, the same people who are chosen of the Lord, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், they became holy people. அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இங்கே கருதப்பட்டார்கள். they are justified, நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. how could this be? இது எப்படி ஆகும்? Dear people, the Father and the Son came into a covenant. ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்தார்கள். that is called covenant of grace. அது கிருபையின் உடன்படிக்கை. The Father said, I will give you certain people to you as a gift to be redeemed from this wicked world. But you must stand on their behalf. You must suffer and take the punishment of them
in their place to redeem them. பிதாவானவர் குமாரனிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால், ஒரு கூட்ட மக்களை உனக்கு நான் கொடுக்கிறேன். அந்த மக்கள் அவர்கள் பாவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், நரகத்துக்கு பங்காளிகள். ஆனால் அந்த நரகத்தையும் அதனுடைய ஆக்கினையையும் அவர்கள் கடந்து போகாதபடிக்கு அவர்களுக்காக நீர் அவர்கள் பட்சத்தில் நின்று அந்த தண்டனையை அனுபவித்து அவர்களுக்காக அந்த மீட்பின் பணியை செய்யும் பொழுது அவர்களை நீ மீட்டு கொள்ளலாம். தட்ஸ் வை ஹியர் சேஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன் ஆடம். நம்ம எல்லாருமே ஆதாமுக்குள் என்ற மக்களாகவே இருக்கிறோம். ஸோ எவ்ரிபடி ஹூ இஸ் born இஸ் இன் ஆடம். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே ஆதாமுக்குள்ளானவர்களாக இருக்கிறோம். Of course we see, suppose a person is born to a father or a mother. ஒரு தகப்பனுக்கோ ஒரு தாய்க்கோ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது we could see many futures of the father or the mother in the baby. அந்த குழந்தையிலே நம்ம பார்க்குறோம் அந்த தகப்பனுடைய அடையாளமோ தாயினுடைய அடையாளமோ. So we could identify it to say, oh, are you the son or daughter of such and such a person? Oh, இவ்விதமாக நீ இவருடைய மகனா மகளா என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த சரீர அடையாளங்களை நம்ம பார்க்குறோம். The same way we carry the deadness of Adam in us. அதே விதமாக நம்ம ஆதாமனுடைய ஆத்ம மரணத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். Probably you may ask, எப்படின்னு கேட்கலாம். The world reveals every day the fallen nature in the world. இந்த உலகத்தில் மனுஷனுடைய விழுந்து போன சுபாவத்தை எங்கெல்லாம் பார்க்குறோம். Why not? We see in our own nature. நம்முடைய சுபாவத்திலேயே நம்ம பார்க்குறோம். Our own nature reveals the nature of Adam. ஆதாமனுடைய அந்த சுபாவத்தை நம்முடைய சொந்த சுபாவமே வெளிப்படுத்துகிறது. But when Jesus Christ came into an agreement with the Father that he will suffer for his people and to redeem them. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக அந்த பாடுபட்டு அவர்களை மீட்கும்படியான அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட பொழுது, through Christ his chosen people are redeemed. அவர் மூலமாக அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மீட்கப்படுகிறார்கள். At one stage or other their redemption is being revealed in this world. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது தெரிகிறது. Probably God has chosen so many people in this world. Even probably some of them would not have born even in this world, or some of them would have been still living in sin, maybe people of another religion. ஒருவேளை ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களில் அநேகர் ஒருவேளை இந்த உலகத்தில் இன்னும் பிறக்காமல் இருக்கலாம். அது வேறு மதத்தில் இருக்கிறவர்களாக கூட இருக்கலாம். அல்லது அநேகர் அவர்கள் தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை குறித்து அறியாமல் காணப்பொருளாக இருக்கலாம். பட் இன் a particular time, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் God reveals himself to them and draw them closer to him. தேவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை தம் பக்கமாக இழுத்துக் கொள்ளுகிறார். That's why Jesus said, you have not chosen me, but I have chosen.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So because Jesus died for their sins, அவர்களுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்ததினால் their sins are washed away, அவருடைய பாவங்கள் நீக்கப்பட்டு விட்டது. And they are given a new nature, ஒரு புதிய சுபாவம் கொடுக்கப்படுகிறது. A new way of life, ஒரு புதிய வாழ்க்கை முறை கொடுக்கப்படுகிறது. A new way of relationship with God, தேவனோடு அவர்கள் புதிய ஒரு உறவுக்குள் வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். It is something, a great and tremendous change in them. இது அவர்களுக்குள்ளாக தேவன் செய்யும்படியான ஒரு மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. So St. Paul says, those who are chosen should never boast because they are chosen. அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் எந்த விதத்திலும் மேன்மை பாராட்டக்கூடாது. That's why St. Paul continues to narrate the theme in that way. அவ்விதமாக அந்த இடத்துல பவுல் அந்த பகுதியை அவ்விதமாக கொண்டு செல்கிறார். Because you are not saved of your own, உன்னுடைய சொந்த ஞானம் அறிவினால் நீ ரட்சிக்கப்படலை. You are not saved because of your intelligence, உன்னுடைய திறமையினால் உன்னுடைய புத்தியினால் ரட்சிக்கப்படலை. You are not saved of anything, நீ எதிலையும் ரட்சிக்கப்படலை. You are destined to the hell fire, நீ நரகத்துக்கு போக வேண்டிய ஆத்துமா. But God in His abundant mercy, ஆண்டவர் மகத்துவமான அந்த அன்பினால கிருபையினால் has redeemed you, உன்னை அவர் மீட்டிருக்கிறார். So every person who is redeemed should boast only in Christ. ஆகவே மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில் மாத்திரமே மேன்மை பாராட்ட முடியும். We see a glimpse of it when Jesus was praying before his death in John's Gospel 17th chapter. யோவான் 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு உட்படுவதற்கு முன்பாக ஜெபித்த யோவான் 17வது அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்குறோம். John's Gospel 17th chapter, யோவான் 17வது அதிகாரம். So even Jesus also tells the character of his people here. இந்த இடத்துல இயேசுவும் கூட தம்முடைய ஜனங்களுடைய சில குணாதிசயங்களை குறித்து அழகாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். John's Gospel 17th chapter, யோவான் 17வது அதிகாரம், 6th verse, 6வது வசனம். Here the Lord says, யோவான் 17:6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். Here the Lord Jesus is very specific. குறிப்பிட்டு இயேசு இந்த இடத்துல பேசுகிறார். I have not revealed to all people. எல்லா மக்களுக்கும் என்னை நான் வெளிப்படுத்தவில்லை. It is true. Jesus healed many people. அநேகரை இயேசு சுகப்படுத்தினார். He helped many people. அநேகருக்கு உதவி செய்தார். In so many ways, He has been of such a great, merciful God. அவ்வளவு இரக்கமுள்ள தேவனாக அநேக விதங்களில் அவர்களுக்கு அவர் உதவி செய்தார். But He didn't reveal Himself as the Savior, the Son of God. இரட்சகராக தெய்வ குமாரனாக அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தவில்லை.
Dear people, there is a great difference in being revealed by God to a person. ஒரு நபருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. Yes, true, many people believe Jesus, they say, அநேகர் இயேசுவை நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். Many people, they are born Christians. அநேகர் கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்கள். So they go to church, சபைக்கு போகிறார்கள். Or else some people, they change their religion. சிலர் மதத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். But does Jesus reveal to all of the people as a savior? தன்னை இரட்சகராக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறாரா? That is the most important. Unless God reveals, தேவன் வெளிப்படுத்தலைன்னா they can't understand. In 6th verse he says very clearly, 6th verse, I have manifested, வெளிப்படுத்தினேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, there was a covenant between the Father and the Son. பிதாவுக்கும் காரனுக்கும் உடன்படிக்கை. The Father said before the foundation of the world, I am going to create the world. இந்த உலகத்தை சிருஷ்டிக்க போகிறேன். The men will fall. மனிதர்கள் விழுந்து போக போகிறார்கள். But I have chosen a certain people to you. But there is a great cost and suffering that you must pass through. ஆனால் உனக்கு நான் தரப்போகிறேன், அவர்களை நீர் மீட்கும்படியாக நீ பாடுகளினூடாய் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். So the Jesus as a representative of his chosen people, தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக he accepted that covenant. அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். So not only that accepting it, he was working specially on that part. அவர் முக்கியமாக அதன் அடிப்படையில் செயல்படுகிறவராகவே காணப்பட்டார். Why Jesus came into the world? உலகத்துக்கு இயேசு எதற்காக வந்தார்? He says, in order to save the sinners, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Is it that he came to redeem all the sinners? எல்லா பாவிகளையும் மீட்கும்படியாக வந்தாரா? Bible says no. இல்லை. He came to save his chosen people. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மீட்கும்படியாகவே இந்த உலகத்தில் வந்தார். It's very difficult for people to understand it, but we accept it. Why? ஆனால் இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்? It is his word. வேதம் சொல்லுது. Suppose if you analyze it in a human way, ஒரு மனுஷ ரீதியாக நீ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, probably people may say, oh, it seems to be unjust. இது அநீதியாக இருக்குதே. Jesus Christ should have died for all people. எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கணும் இல்லையா? I tell you, dear people, even if Jesus would have died for all people, எல்லா மக்களுக்காக அவர் மரித்திருந்தாலும் கூட nobody can receive the salvation. ரட்சிப்பை யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது. Because all people are dead in sin and trespasses. எல்லாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் செத்து போனவர்களாக நாம் இருக்கிறோம்.
We can't revive our soul. நம்முடைய ஆத்மாவை நாம உயிர்ப்பித்துக் கொள்ள முடியாது. We are dead in our souls. நம்ம ஆத்மாவில் செத்து போனவர்களாக இருக்கிறோம். God said, you will die in your soul. உன்னுடைய ஆத்மாவில் நீ மரித்து போவாய். So even if Jesus would have come and died for all people, nobody will be saved. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக மரித்திருந்தாலும் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. Why? ஏன்? Because all are dead in sins and trespasses. எல்லாமே பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் செத்து போயினவர்கள். அவங்களாகவே தேவனை தெரிந்து கொள்ள முடியாது. They can't choose God. That's why Jesus said, you have not chosen me. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So God has chosen His chosen people. This is the biblical teaching. வேதம் அதான் சொல்லுது. Probably, it seems to be injustice. அதே மாதிரி இருக்க. But dear people, it is not the human reason that is needed here. மனுஷனுடைய நிதானித்து பேசுகிறதுல ஒன்றுமே இல்லையே. What the Bible says, வேதம் என்ன சொல்லுது, அதுதான் முக்கியம். So God has chosen people before the foundation of the world. உலகத்தில் உண்டாக்குன்பாகவே தேவன் ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டார். There was a covenant between the Father and Son. பிதாவுக்கும் குமாரனுக்கும் உடன்படிக்கை. I am going to give you certain number of people to you. ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நான் தேர்ந்தெடுத்து தரப்போகிறேன். You must suffer and die for them. அவர்களுக்காக நீ பாடுபட்டு மரிக்க வேண்டும். I will, after completing that, I will revive you. அது முடித்த பின்பாக நான் உன்னை எழுப்புவேன். That's why in John's Gospel 17, அதுதான் யோவான் 17வது அதிகாரத்தில், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். Here the Lord Jesus is praying, I revealed to the people whom you have chosen and give. நீர் ஆண்டவரே எனக்கு யாரெல்லாம் தெரிந்தெடுத்தல்னா என்ன? இப்போ we go to a vegetable shop, ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம்னா we choose, தெரிந்து கொள்ளுகிறோம். Either to buy brinjal or to buy a lady's finger or drumstick, கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்காய். It's our choice, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல். So God has chosen. So God said, அப்புறம் சொல்கிறாரு, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். They were your people because you have chosen, you have loved them. அவர்களை நீ நேசித்தீர். So they were your people. அவர்களை எனக்கு தந்தீர். You gave them to me. அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். They are the people who are keeping God's word. தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்கள். 7th verse, நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். Now they could understand that the Father has chosen me and He has given to the Son. பிதா என்னை தெரிந்தெடுத்து குமாரனுக்கு என்னை கொடுத்திருக்கிறார். 8th verse, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். I gave your word. அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள்.
You see, these people, these are all the holy people. 9th verse, 9வது வசனத்தில், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். I am praying for the people who are chosen. உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். He started recommending to the Father, or else he started the characteristics of God's people to the Father as a son. சொல்கிறாரு, நீ தெரிந்து கொண்டவர்களுக்காகத்தான் நான் இப்போ வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்காக நான் வேண்டிக்கல. I am not praying for all the people. உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. They are your people. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடைய. அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். I am glorified in their lives. So he continues to tell the characteristics of godly children. உலக தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயங்களை அவர் இந்த இடத்துல விவரித்து காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறாரு, we have no time to see all those things. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. 16th verse, 11வது 16வது வசனத்தில், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. I am not of the world and they are not of the world. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். Lord, sanctify them through thy word. Lord, cleanse them now. God's word, let it cleanse their soul. தேவனுடைய வார்த்தை அவர்களை பரிசுத்தப்படட்டும். How could God's word cleanse their soul? அவருடைய வார்த்தை அவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்தும்? When they understand God's word, தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ளும் பொழுது, they understand their own sins, தங்களுடைய பாவங்களை அறிந்து கொள்கிறார்கள். They understand how they grieve God. தேவன் எந்த அளவுக்கு தக்கப்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்கிறார்கள். They could understand what they are in the world. இந்த உலகத்தில் அவர்கள் யார் என்பதை விளங்கிக் கொள்கிறார்கள். We are not of the world. இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We are strangers and pilgrims in this world. இந்த உலகத்தில் நாங்கள் அந்நியரும் பரதேசியும். Dear people, they are united with Christ. God says, 16th, 18th verse, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, as you sent in this world, for what purpose? என்ன நோக்கத்துக்காக? To preach the gospel, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதற்காக. To die for these people, இந்த ஜனங்களுக்காக, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக மரிக்கிறதற்காக. So I send these people in the world for the same purpose. அதே நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் இந்த மக்களை நான் அனுப்புகிறேன் பிதாவே. To preach the gospel, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. To live for the gospel, சுவிசேஷத்துக்காக வாழும்படியாக. And to die for the gospel, சுவிசேஷத்துக்காக மரிக்கும்படியாக. Last Sunday I was talking about what is the gospel. சுவிசேஷம்னா என்னன்னு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான்
மாலையில் அதை பற்றி முழுமையாக பேசினேன். முழுமைன்னு சொல்ல முடியாது, பட் ஐ டச்ட் இட். வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா இட்ஸ் a great நியூஸ், பெரிய செய்தி. ரோமருக்கு நிருபம் 11 chapters, up to 11 chapters, ரோமர் 11வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பவுல் இந்த காரியங்களெல்லாம் சொல்லிட்டு 12th verse, 12th chapter, ரோமர் 12வது அதிகாரத்தில் சொன்னார், அப்படி இருக்க he starts. அப்படின்னா என்னென்னா, நான் இன்ன வரைக்கும் சத்தியம் சொன்னேன் இல்லையா, அந்த சத்தியத்தின் அடிப்படையில்ப்பா நீ வாழ வேண்டியதை நான் சொல்கிறேன் உனக்கு. அப்படி இருக்க therefore brethren, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. திஸ் இஸ் த வில் ஆஃப் காட். ஜீவ பலியாக, as a living sacrifice. Abraham took Isaac to offer him as a living sacrifice. ஆபிரகாம் ஈசாக்க ஜீவ பலியாய் கொடுக்க கொண்டு போனான். So now you must offer yourself to God. You must die for God. ஆண்டவருக்காக நீங்கள் மரிக்கணும். ஒரு பழமொழி இருக்குது, இயேசுவுக்காக, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். many people say this quotation. அநேக மக்கள் சொல்கிறது உண்டு, I die for you what you have done. But gospel is, சுவிசேஷம் என்னன்னு சொன்னால், I died for you, will you die for me? உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ மரிப்பையா? This is the gospel. இதுதாங்க சுவிசேஷம். பவுல் இந்த இடத்துல தான் சொல்கிறார், வாட் இஸ் டு டை ஃபார் கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்காக மரிக்கிறதுன்னு என்ன? சரண்டர் கம்ப்ளீட்லி டு ஹிம், அவருக்கு முழுக்க ஒப்பு கொடுக்கிறது. லிவிங் ஃபார் ஹிஸ் காஸ், அவருடைய காரணத்துக்காக வாழுகிறது. சென்ட் பால் சேஸ், கலாத்தியர் 12:1, we will just, I would like to, because I have to explain it before closing, முடிக்கிறதுக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்க வேண்டியதாக இருக்கிறது. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. The love of Christ constraineth me. என் வாழ்க்கையில் நம்ம சும்மா இருந்திருக்க முடியல. I could not rest. The love of Christ constraineth me. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது சொல்கிறாரு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். I died. நான் பழைய மனுஷன் செத்து போனாங்க. I'm a new man now. நான் ஒரு புதிய மனிதன். Because the Spirit of God, தேவ ஆவியானவர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். He revived me, He renewed me, என்னை புதுப்பித்து மாற்றி இருக்கிறார். Nevertheless, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. Nevertheless I, but nevertheless not I, but Christ that liveth in me. கிறிஸ்து என்னில் வாழுகிறார். That is the living sacrifice. Christ is living in me. I am almost a walking Jesus. நான் இயேசுவின் பிள்ளையாக இந்த உலகத்தில் நடக்கிறவன். இப்பொழுது இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. Christ liveth in me, gave himself for me. The love, தன்னையே எனக்காக பலியாய் ஒப்பு கொடுத்த அன்பு.
கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. Dear people, Christian life is nothing but God's love constraining a sinner. ஒரு பாவியை தேவனுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. It is not a meditation of Lent days. லெந்து நாட்களில் பண்ணுற தியானம் இல்லை. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நாளும். Oh, he thinks of God's love. தேவனுடைய அன்பை நினைவு கூறுகிறான். Why should he leave off all the glory of the heaven? பரலோகத்தில் எல்லா மகிமையெல்லாம் விட்டுட்டு why should he come and die for me? எனக்காக ஏன் அவர் மரிக்க வேண்டும்? I told you, already explaining, Jesus died for every person. In Hebrew, he tasted death for every person whom he redeems. அவர் மீட்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு அவனுடைய ஆக்கினையை முழுமையாக சிலுவையில் அடைந்து முடித்து விட்டார். ஆகவே தான் முடிந்ததுன்னு சொன்னார். A real Christian looks at Jesus, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, why should he come all leaving of all glory, எல்லா மகிமையை விட்டு ஏன்? Why should he call himself a madman? பைத்தியகாரன் ஏன் அழைக்கப்பட்டார்? இட்ஸ் ஃபார் மீ. நான் தான் பைத்தியகாரன். ஐ எம் a madman. But he was called. பிசாசு பிடிக்கவன் அழைக்கப்பட்டார். Was called as a possessed by devil. பிசாசு, பட் நான் தானே பிசாசு பிடிக்கப்பட்டவன். Why should he be called? அவர் ஏன் அப்படியாக அழைக்கப்பட வேண்டும்? He identifies himself with Christ and his sufferings. அவர் கிறிஸ்துவோடு, அவருடைய பாடுகளோடு அவன் அந்த இடத்துல தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். When Jesus was spat, actually when you read in John's Gospel, before, as he was arrested, the first thing they did was he was tied. அவரை கைதாக்கின பொழுது கெத்செமனே தோட்டத்தில் முதலாவது காரியம் அவர் கையை கட்டினாங்க. ஸோ when he was spit on the face, முகத்தில் துப்பின பொழுது, you just imagine, not only one person, too many persons get spat, முகத்தில் துப்புறாங்க. It's all for me, Jesus. இயேசுவே எனக்காகத்தானே இது. Suppose somebody comes spit on your face, can you agree with that? உன் முகத்தில் வந்து யாராவது துப்பனா நீ ஒத்துக்குவியா? And he was slapped. கன்னத்தில் அரைஞ்சாங்க. Can you accept, suppose somebody comes and slap on your face? Suppose somebody comes and heavily, பயங்கரமாக தலையில் குத்தான். Thorns. Oh dear people, he was completely a man. முழுக்க ஒரு மனுஷனாக இருந்தார். I think of the scene of the கெத்செமனே தோட்டத்தை யோசனை பண்ணிப்பார். மரணத்துக்கு எதுவான துக்கம். A son of God, ஒரு தெய்வகுமாரன், God himself is expressing, மரணத்துக்கு எதுவா, a deadly fear caught hold of me. He was seeking the help of the disciples. சீஷருடைய உதவியை தேடுறாரு. Will you pray for me at least? But they were sleeping, தூங்கி கொண்டிருக்கிறார்கள். He was completely desolate. பிதாவினிடத்தில் போய் சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், oh let it be. ஏன் அப்படி சொன்னார்னா, it was a horrible thing. ஒரு பயங்கரமான ஒரு காரியங்க. You and I can't fully understand it. நீயும் நான் அதை முழுக்க விளங்கிக் கொள்ள முடியாது. But said, Father, not my will but your will. Oh, he was praying and the sweat of drops of blood. ஜெபிக்கும் பொழுது இரத்த வேர்வை. So the angel was strengthening him. The Father sent the angel to strengthen him. He was completely fainted. முழுக்க அவர் மயங்கிட்டார். It's all me. அது நான் தான். அது
It is not Jesus. இயேசு அல்ல. You just think of your back. உன் முதுகை யோசனை பண்ணி பாரு. Suppose if there is one scourging, ஒரே ஒரு அடி அடிச்சா சவுக்குனால, how could you bear? The scourging would be very terrible. பயங்கரமானது. 40 almost scourging. 40 அடி அடிக்கிற அந்த பயங்கரமானது. I tell you, the flesh will be taken away by the sharp bones or nails. அந்த எலும்பு அந்த ஆணியினால் அடித்து எடுக்கும் பொழுது, இட்ஸ் ஆல் மீ, நான் தான் அது, இட்ஸ் மீ, ஐ ஷுட் ஹவ் பீன். அண்ட் above all, our people despised him. அவரை புறக்கணிக்கிறாங்க. With all scourging, with the thorn, was standing before Pilate. பிலாத்துக்கு முன்னால் ப்ளீடிங், ரத்தம் வடியுது அவர் சரீரத்தில் இருந்து. அப்போது சொல்கிறாங்க, away him, அவனை தள்ளி போடு, crucify him, சிலுவையில் அறையும். What harm he did? Or anything may say that, dear people, I tell you, the sufferings of the cross is too much. சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் ரொம்ப ரொம்ப விவரிக்க முடியாது. Especially the 3 hours of darkness, he was completely oppressed. My whole sins are poured upon him. என்னுடைய எல்லா பாவமும் அவர் மேலே ஊற்றப்பட்டது. Was separated from the Father. பிதாவினிடத்தில் இந்த முழுக்க அவர் துண்டிக்கப்பட்டார். அந்த இடத்துல தான் அவர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். Of course, many people meditate this as a meditation, probably in the Lent days, Lent நாட்களில் தியானம் பண்ணுறது. The people who are chosen of the Lord, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், they will apply in their own lives. அவங்க வாழ்க்கையில் அதை தனக்கென்று தன்னுடையது என்று எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பு, because of God's love, they offer as a sacrifice. அவர்கள் பலியாக அவர்கள் செலுத்தினார்கள். Sometimes I used to think, how could some of the missionaries should come to a dark country like India with their children and families starving many times. எப்படி ஒரு மிஷனரி தங்கள் பிள்ளைகளோட பட்டினி, பசி, நிர்வாணம் இப்படி அவங்களால் உழைக்க முடியுது? Why? Almost is a suicide. தற்கொலை செய்து கொண்டார்கள். லீவிங் ஆஃப் ஆல் their comforts, அவருடைய வசதிகள் எல்லாம் விட்டுட்டு இங்கே வெயில், ஹாட், no proper food, சரியான ஆகாரம் இல்லை. Why? They offered as a living sacrifice. தங்களை பலியாய் செலுத்தினார்கள். Why? What made them? That is the love of God. தேவனுடைய அன்பு. So those who are chosen of the people, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், they are the people who are constrained by God's love to offer themselves as a living sacrifice. அவர்கள் தங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்படுகிறவர்கள். They are constrained by God's love. தேவனுடைய அன்பினால் அவர்கள் ஏவப்படுகிறார்கள். Every day, every minute, their thoughts are on the love of God. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய எண்ணங்களெல்லாம் அந்த அன்பையாக நினைக்க விடும். அதனால தான் பவுல் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் செய்யக்குள்ளவர்களாக இருக்கிறோம். We are more than conquerors by this love. So the chosen people are the people of love. They'll understand, constrained by God's love, by Christ's love, தேவனுடைய அன்பினால்
கிறிஸ்துவின் அன்பினால் நெருக்கப்படுகிறவர்கள், பிகாஸ் ஆஃப் தட் they could be able to love others. அதன் மூலம் மற்றவர்களை அவர்களால் நேசிக்க முடிகிறது. This is a great tremendous change of heart. இது இருதயத்தில் ஏற்படுகிற மகத்துவமான மாற்றம். These are the people who are chosen. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள். ஏன்னா பிகாஸ் God's work of salvation is so perfect. ரட்சிப்பினுடைய இயேசுவின் கிரியை பரிபூர்ணமானது. So it has got its perfect work in the soul of a man of being transformed in their nature, and they are the people who are humble. அவருடைய சுபாவம் மாற்றப்பட்டிருக்குங்க. It is a sure sign that their nature will be changed. இது நிச்சயமாக நடைபெறுகிற ஒரு காரியம். உடைய சுபாவம் மாற்றப்பட்டிருக்கும். சும்மா ஏதோ நான் திடீர்னு இப்படி அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. when the Spirit of God revolutionize your life, பரிசுத்த ஆவியுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்க பொழுது உன்னால் இல்லை, இது உன்னுடையதல்ல. It is not that you are changing yourself, நீயே மாற்றிக்கிறதில்ல. It is the revolutionary change of God in the soul of a man which brings such a tremendous change of dedication. ஆண்டவருக்குன்னு தங்களை அர்ப்பணிக்கிறது அவங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. Living for God, sacrificing the world is not a concern. இந்த உலகத்துக்கு உலகத்தின் காரியங்களை எல்லாம் விட்டு கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. சொன்னார், அவர்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. Their hearts are for me and we are united. அவருடைய இருதயம் எனக்கு. So he lives. பவுல் தான் சொல்றார், பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்கிறேன். in order to suffer for him. அவருக்காக நான் பாடுபடுவேங்க. அதுதான் என்னுடைய வாஞ்சை. தட் இஸ் த கிறிஸ்டியன். அதுதான் கிறிஸ்தவன். he is the converted person. அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். they only could go to heaven. others no. அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும், மற்றவர்கள் போக முடியாது. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற இந்த மகத்துவமான மாற்றம் என்பது அது பரிபூர்ணமானது, முழுமையானது, அரைகுறையானது அல்ல. ஏனென்று கேட்டால் நீர் அதை செய்கிறவர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைய கால ரட்சிப்பின் அளவுகள் சொல்லுகிற காரியம் வேதம் போதிப்பதல்ல. இது ஒரு வாழ்க்கையையே தலைகீழாய் புரட்டி போடுகிற ஒரு மாற்றத்துக்குள்ளான வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் கனிகளினால் அறியப்படுவார்கள். உம்முடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது. உம்முடைய அன்பு நெருக்கி ஏவதை ஒரு கிறிஸ்துவனுடைய மையமான வாழ்க்கையினுடைய உந்தும் சக்தி. உம்முடைய அன்புக்காக எதையுமே அவர்கள் இழக்க ஆயத்தமாக இருப்பார்கள். நேரே முதலாவது முடியுமா அவருடைய நாக்கம். கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தை நேசித்து கொண்டு உலகத்துக்கும் உமக்கும் என்று சொல்லுகிற பொய்யான தோற்றம் கொண்டிருக்கிற வாழ்க்கை வேதம் சித்தரிக்கிற வாழ்க்கை அல்ல. ஆவியானவரே, எவ்வளோ மிஷினரிகள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னார். உலகத்தின் பார்வையில் அவர்கள் பைத்தியகாரர்களாய் காணப்பட்டார்கள். ஏன்? ஏதோ அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த அன்பினால் அந்த இயேசுவை பற்றி பேச, இயேசுவுக்காக வாழ
இயேசுவுக்காக தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்க அவர்கள் தயங்குவதில்லை, எதையுமே விட்டு கொடுக்க தயங்குவதில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே வேதம் போதிக்கிற கிறிஸ்தவ அளவு. ஆவியானவரே, அதுவே மெய்யான ரட்சிப்பு. கிருபையாய் பேசும் ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு சன நேரமும் எண்ணி பார்க்கும் பொழுது இது வேதம் சொல்லுகிறது, இது பொய் அல்ல. உம்முடைய முகத்தில் துப்பப்பட்டதும் சிலுவையில் அறைந்து ஆண்டவரே, பயங்கரமான இந்த இருளின் முழு பாதிப்புக்குள்ளானதை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. A mortal man can't understand it, but it's true. இது உண்மை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவை. ஆவியானவரே, நீர் கிருபையாய் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.